ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். ரொம்ப நாளாக அம்மா வீட்டுக்கு போகணும்னு பிளானு. இப்போ தான் டிக்கெட் கிடச்சிது. ஸோ தஞ்சாவூருக்கு காலையிலேயே 5 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. இதுதாங்க எங்கள் வீடு. அம்மா வீட்டுக்கு வரணும்னா வீட்டில் பர்மிஷன் கேட்டு, ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டு, ஆஃபீஸ் ஒர்க்கு முடிச்சுட்டு 3 நாளைக்கு 1 வாரம் வேலை பார்க்கணும். எங்கள் ஏரியா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். அப்போல்லாம் எல்லா பசங்களும் ஒன்று சேர்ந்து சாயங்காலம் விளையாடுவோம். ஃபோன்லாம் இருக்கிறதுனால அவங்க நம்பர் வாங்கி வச்சு இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பரும் நான் வச்சுருக்கேன். கான்டாக்ட் பண்ணி அப்பப்போ பேசிப்போம். உங்களுக்கும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் கான்டாக்டில் இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழித்து அம்மா அக்கா எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஒரு வேண்டுதல் இருந்தது. வேண்டுதல் பண்ணியிருந்தாங்க சாமிக்கு. ஸோ புடவை சாமிக்கு கொடுத்துட்டு மாவிளக்கு போட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்ட்டு கோயிலுக்கு போனோம். இந்த சாமி பேர் என்னன்னா கோடியம்மன்ங்க. விசேஷமானது தஞ்சாவூரில். இது கரந்தையில் இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த சாமியை தான் ரொம்ப பக்தியாக கும்பிடுவோம். அது முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் சரி நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போனோம். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள்லாம் கிடைக்கும். எல்லா பொருட்களுமே கிடைக்கும். கருவாடுலேருந்து இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீன்லாம் பாருங்கள், சில மீன்லாம் நல்லா உயிரோடையே இருக்கும். விலையும் கூட ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். இங்கே சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா மீன் 1 கிலோ 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாது. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா 1 kg வந்து 300லேருந்தே இருக்குது. அதிகபட்சம் ஒரு 600 அவ்வளோதாங்க இருக்கும். ஆனால் எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் நண்டு இது ரெண்டும் வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே அதை கட் பண்ணுறதுக்கு போயிட்டோம். நாங்கள் என்ன மீன் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா விரால் மீன் தாங்க வாங்கினோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் வறுவல், மீன் குழம்பு ரெசிபி கூட நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ போடுறேன். இந்த நண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயிற்றுல கரெக்டாக அமுக்கி பிடிச்சி பார்க்கணும். அமுங்குச்சுன்னா அது நல்ல நண்டு இல்லை. அமுங்காமல் இருந்ததுன்னா அதுதாங்க நல்ல நண்டு. அப்புறம் மீனை வாங்கிட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய க்யூ நின்றுச்சுங்க. இந்த மீன் கழுவுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நாங்கள் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டோம். செம்ம ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி கொடுத்துட்டாரு அவர். மீனை கட் பண்ணுறப்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்படி ஒரு உயிரை கொன்று சாப்பிட்ற மீன். ஆனாலும் மீன் சமைச்சதுக்கப்புறம் மீன் குழம்பும் நண்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீன் வறுவல், மீன் குழம்பு, நண்டு வறுவல். பாதி நண்டு காலி ஆயிடுச்சுங்க. இது முடிச்சுட்டு சாயங்காலமாக எங்கேயாவது வெளியில் போகலான்னு பிளான் பண்ணப்போ நாங்கள் போன இடம் தாங்க தஞ்சாவூரில் இருக்கிற சரபோஜி மன்னரோட அரண்மனை. இது ரொம்ப 3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இன்னமும் அழியாமல் அதை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கிறதுனால சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். இதோட விலையெல்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க. ஜோடி 600 700 அந்த மாதிரி தான். இதுதாங்க என்ட்ரன்ஸ். இது அரண்மனை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பா ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டா. அந்த காலத்துல எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா தஞ்சாவூரோட ஸ்பெஷல் எல்லாமே இருக்கும். பெயிண்டிங் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் இந்த அரண்மனை ஃபுல்லாவே இருக்கும். நல்ல உயரமா இருந்தது. இவர் தாங்க சரபோஜி மன்னர். இவர் பேர்ல ஒரு காலேஜ் கூட இருக்கு, சரபோஜி காலேஜ். இது வந்து அவர் ஆட்சி செஞ்சப்போ இருந்த தர்பார். இது பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வருதா? டும் 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 படத்துல ஜோதிகாவும் மாதவனும் இந்த இடத்துல தான் டான்ஸ் ஆடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் பெயிண்டிங் பண்ண வேண்டி இருக்கும் போல இருந்துச்சு. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேர்ல பார்க்கல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ராஜா இங்கே தான் உட்காந்து அரசபை நடத்துவாரு. இந்த தூணெல்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. பெயிண்டிங் அந்த ஒர்க்கெல்லாம் இன்னமும் அழியாமல் அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிசைன், ஒவ்வொரு மாடல். அந்த மாதிரியெல்லாம் இப்போ யாராலையுமே கட்ட முடியாது. இது பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மஹால், சரபோஜி மன்னரோட லைப்ரரி. இந்த பிக்சரை சென்னையில் ஒரு இடத்துல சிலையாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரபோஜி மன்னர், பெரிய கோயில் இதெல்லாம் பற்றி சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் தஞ்சாவூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த அரண்மனை, பெரிய கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இது எங்கள் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மாடும் யானையும் இருக்கிற மாதிரி சிலை சென்னையில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது பார்த்தீங்கன்னா மெரினா பீச் கிட்ட இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.